Hi, Assalamu alaikum. Welcome back to my YouTube channel Risna Diary. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டே இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்க ரெடிண்டா வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு திடீர்னு ஒரு ஐடியா எடுத்திருந்தோம். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒவ்வொரு வீக்கெண்டுமே அங்கே போய்த்துருவோம். ஏன்னா அங்கே சொந்தக்காராக்கள் இருந்துச்சாங்க, கொஞ்சம் ரிலேட்டிவ் ஆக்கள் இருந்துச்சாங்கபடியால் அங்கே அடிக்கடி விசிட் பண்ணுவோம். அது ஒரு வில்லேஜ் தான். எங்களோட ஊரை பொறுத்தவரையில் அந்த கிராமம் பெரும்பாலும் தெரிஞ்சிருச்சு, நடுவுற்றுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நாங்கள் போய் போய்த்துட்ருக்கோம். ஒரு ஈவினிங் டைமில் தான் போனோம். நாங்கள் போகிற டைமில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு நாங்கள் போகிறதுக்கு மிச்சாக்கெல்லாம் முன்கூட்டியே போயிட்டாங்க. அங்கே போய்த்து புக்காக்கி சாப்பிடுவோம்னு சொல்லி ஐடியாவோட அங்கே வைத்திருந்தோம். நாங்கள் போகிறதுக்கு இடையிலே நேரத்தில் போனாக்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. நான் மிச்ச நாளைப்புறம் இங்கே வந்ததில் கொஞ்சம் சுற்றி கித்தி எல்லாத்தையும் பார்ப்போமேன்னு சொல்லி சுற்றி வளைச்சி மரம் செடி கொடிகள்லாம் பார்த்துட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தேன். நான் போன இடத்துக்கு முன்னுக்கு ஒரு ரோட்டு ஒன்று போகுது. அந்த ரோட்டு கீழே கொஞ்சம் பள்ளம் மாதிரி இடம். மழை பெஞ்சா அந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி ஆயிரும். இப்போ மழை இல்லாத காரணத்தால் அது ஃபுல்லாக வெட்டையாகவே இருந்துச்சு. எங்களோட வந்தாக்கள் கொஞ்சம் பேர் அங்கே கிரிக்கெட் விளையாடுறது போய்த்தாங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் நடை போட்டு பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அது போகிற வழி கொஞ்சம் காட்டு துண்டாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து இப்படி சறுக்கல் மாதிரி வழி, அந்த வழியெல்லாம் கடந்து தான் போகணும். முள்ளுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் பெய்த்து கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் விளையாடுறாக்களைன்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். எவ்ரிடே வேக்கப் ஒவ்வொரு மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மோட்டிவேஷன், ஒவ்வொரு ஜேர்னி, ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பியூட்டிஃபுல்லான நேச்சரில் நம்ம பயணிக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த நேச்சர் சரி செஞ்சிடும். அதே மாதிரி தான் நம்மளோட மன கஷ்டங்கள் இருக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுற போது நேச்சர் நம்மளுக்கு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. பெரிய பெரிய விஷயங்கள் தான் வாழ்க்கை சந்தோஷம்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சோம் நம்ம எல்லாருமே. ஆனால் அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் கூட வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரணுன்ட்டு இந்த பியூட்டிஃபுல்லான நேச்சரை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு பிரமிப்பான ஒரு அழகான விஷயம் விளங்குது. நாங்கள் இப்போ போகிற துண்டு காட்டு துண்டு தான். ஆனால் கொஞ்சம் கல் பாறை மாதிரி, அந்த பாறை மேலே ஏறி நின்று கீழே பார்த்தா ஃபுல்லாகவே ஆட்கள் விளையாடுறது விலங்கு. அந்த மழை மாறி காலத்தில் அந்த தண்ணி, அந்த தண்ணி ஃபுல்லாகவே இருந்துச்சு. நான் இன்ஷால்ல உங்களுக்கு ஒரு தரம் மழை பெஞ்சு வெள்ளம் பிடிச்சிருச்சக்குள்ளே அந்த இடத்த நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். நீங்கள் இப்படியான இடத்துக்கெல்லாம் இப்படி ரசித்து பார்த்துருச்சிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பின்னர் டைமில் போனதில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வளைச்சி காடு, வானம், பள்ளம், மலைகள், வயல்கள்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியால் போனால் 2 பக்கமே சைட் காடு, அங்கே போனால் கல் பாறை மாதிரி. அங்கேயும் போய்த்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படி அங்கெல்லாம் சுற்றி கித்தி எல்லாமே பார்த்துட்டு இனி போவோம்னு சொல்லி வெளிக்கிட்டு போகிற வழியில் பெரிய ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்தை கண்டா விடுவோமா, அங்கேயும் புளியம்பழம் பொறுக்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து போனோம். அந்த வாசலில் ஒரு அழகான ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு. திரும்பி பார்த்துட்டே இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு உங்களோட காட்டுவோம்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துகிட்டு போகிற வழியில் உண்ணி மரம் இருந்துச்சு, உன்னிப்பூன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஏரியாவில் இப்படியான பூவை கண்டிங்கன்னா நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ஊரில் இதுக்கு உன்னிப்பூன்னு சொல்லுவோம். நாங்கள் சின்ன வயசில் இதில் பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். அதையும் ஞாபகம் வந்துச்சு, பழம் இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டு அந்த பழத்தையும் அப்படியே போய்த்து இருந்துட்டோம்.
நாங்கள் வாரத்துக்கு முதலே ஆக்கி வச்சுருந்த புக்கையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, ஆறி இருந்துச்சு. புக்கையெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியோ ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்துட்டு பிள்ளையெல்லாம் விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. எரிஞ்சிற டைம்லேயே நேரம் போய்த்து, இரவையாக போய்த்து. இனி வீட்டுக்கு போவோம்னு சொல்லி வெளிக்கிட்டு இனி வீட்டுக்கு போகிறதுக்கு வந்தாச்சு. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் என் யூடியூப் சேனலுக்கு கட்டாயம் தேவை. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.